இயேசு கிறிஸ்து அழகானவரா இல்லையா? எத்தனை பேர் அழகானவர்னு சொல்றீங்க? வெரி குட். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து பார்த்துருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தரை பார்க்காம அழகானவர் நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க நேரில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அழகான. நான் பார்த்துருக்கேன் பிரதர், இயேசு கிறிஸ்துவ நேரில் பார்த்துருக்கிறேன், அவர் அழகானவர். அப்ப நான் ஒத்துக்கிறேன். யாருமே பார்த்ததில்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய அழகு எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? இதுதான் கேள்வி. ஒரு மனுஷனுடைய அழகு எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? நம்ம ஒருத்தர் அழகா இருக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது பிரதர் அவர் பார்க்குற அழகா ட்ரெஸ் பண்றாரு, மூஞ்சி வெள்ளையா இருக்கு, ஒரு மூஞ்சில எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை பார்த்து அழகா இருக்கிறன்னு நம்ம சொல்றோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில் ஒரு அழகு என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா அவனுடைய கேரக்டரை வச்சு தீர்மானப்படுகிறது. சத்தமா சொல்லுங்களேன், கேரக்டர்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய குணாதிசயங்களை வைத்து ஒரு மனிதனுடைய அழகு தீர்மானிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அழகானவர் நம்ம சொல்லும்போது அவர் எப்படி அழகானவர், அவரை நம்ம ஒரு நாள் பார்க்க போறோம், முகமுகமாய் தரிசிக்க போகிறோம், தேவனை நம்ம ஆராதிக்க போறோம், எல்லாம் உண்மையான ஒரு காரியம் தான், நம்ம மறுக்க போறது இல்லை. ஆனா அவருடைய அழகு வேதத்துல எப்படி வெளியிறங்க பார்க்கப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை வைத்து வெளியிறங்க பார்க்கப்பட்டது. அப்ப நம்ம சொல்லலாம் இயேசு கிறிஸ்து அழகானவர், நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிசிக்கல் பியூட்டி, வெளியரங்கமான அழகினால அவர் அழகானவர் அல்ல, அவர் குணாதிசயங்களே, அவருடைய கேரக்டர் இஸ் சோ பியூட்டிஃபுல். இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் மிக அற்புதமா இருக்கிறதுனால நம்ம தைரியமா சொல்லலாம் இயேசு கிறிஸ்து அழகானவர் அப்படின்னு சொல்லிட்டு.